வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஓணம் நன்னாளில் எங்கள் வீட்டில் நாங்கள் ஒரு ஓண சத்யாலாம் ரெடி பண்ணி ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிட்டு மகிழ்ந்து ஓணத்தை கொண்டாடினோம். ஸோ அது ஒரு விளாகை உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ண போகிறேன். ஸோ இந்த விளாகில் நாங்கள் என்னென்ன டிஷ்ஷஸ் இந்த ஓணத்துக்கு ப்ரிப்பேர் பண்ணோம், ஸோ எப்படி நாங்கள் குடும்பமாக சாப்பிட்டு இந்த ஓணத்தை செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்னு காமிக்க போகிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நிச்சயமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்கள் வியூஸை எல்லாம் டைப் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோவுக்கு போகலாம். எங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கேரளா பார்டரில் இருக்கிறதுனால ஸோ நிறைய மலையாளி ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு இருக்கிறாங்க. ஸோ ஃபேமிலிலையும் நிறைய மலையாளி மெம்பர்ஸ் இருக்கிறதுனால நாங்கள் தமிழியன்ஸும் மலையாளியன்ஸும் ரொம்ப ஒரு அன்போடு பிரதர்லிஹுட்டோடு அஃபெக்ஷனோடு நாங்கள் மாறி மாறி அன்பு செலுத்துவோம். ஸோ நாங்கள் ஓணத்தை ரொம்ப விசேஷமாக கொண்டாடுறது உண்டு. ஸோ யூஸ்வலாக எங்கள் டென்டல் அசோசியேஷனில் எல்லா வருஷமுமே ஒரு ஓண ஆகோஷம் இருக்கும். ஸோ இந்த வாட்டி இந்த கொரோனானால அது நடக்கலை. பட் அந்த ஒரு சோர்வை கவலையை வீட்டில் நாங்கள் ஃபேமிலியாக ஓண സദ്യയെല്ലാം ഒരുക്കി ഒത്തിരി സന്തോഷമായിട്ട് ഫാമിലി ആയിട്ട് ഓണം സെലിബ്രേറ്റ് ചെയ്തായിരുന്നു. ഇതാ സഭ പൂക്കളം பண்ணிட்டுருக்கா. ஸோ ஓண ஸ்பெஷல் சபாவோட ஸ்பெஷல் பூக்களும் இங்கே வேலை நடந்துகிட்டே இருக்குது. ஏர்லி மார்னிங்கே 6 o'clock ஆரம்பித்தது, ஏகதேசம் 11 o'clock ஆயிடுச்சு. சபா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக தான் பண்ணுறா இல்லையா? இது என்ன பரிமாறுறவா? சிப்ஸா? சொல்லிட்டு பரிமாறு மக்களே. beetroot kichadi. ஸோ இது கும்பலங்காய் கிச்சடி, அதாவது வெள்ளை பூசணிக்காய் கிச்சடி. ஸோ ரெசிபீஸ் எல்லாம் நான் பண்ணியிருக்கேன், பாருங்கள். ஸோ இப்போ அவியல், இஞ்சி புளி. சரியா? இது என்னது மன? இஞ்சி புளி. இஞ்சி புளி இல்லை, இஞ்சி புளி. ஸோ இது இஞ்சி புளி இல்லாத ஓண சத்யாவே இல்லை. இஞ்சி புளி ஃபைனலாக சாப்பிடணும், அது டைஜஷனுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ரொம்ப நாள் கிடாதது. நான் ரெசிபி டீட்டெயிலாக உங்களுக்கு போட்டிருக்கேன். ஸோ எங்கள் ஃபேமிலியோட உள்ள இன்ட்ராக்ஷன் கம்மியாக தான் இருக்குது இந்த வீடியோவில். ஆனால் ரெசிபிஸ் ஃபுல்லாக நான் டீட்டெயிலாக ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி இன்னைக்கு ஷூட் பண்ணியிருக்கேன். ஸோ பாருங்கள், ரெசிபிஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ ஈஸியாக அந்த வீடியோ பார்த்து உங்களால் குக் பண்ண முடியும். ஸோ என்ன சபாது, என்ன போடுறேன்? ஆனியன் பச்சடி. கொஞ்சம் ஜாஸ்தி வைங்க, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது ஒரே இலை தானே, ஒரு நீல இலைய கட் பண்ணி கொண்டாந்தீங்க. ஓ, சோ நைஸ். ஸோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வாழையில உள்ள ஒரே இலை ஒரு ஃபேமிலிக்கு அப்படி நீளமா போட்டிருக்காங்க என் ஹஸ்பண்டு. ரொம்ப இன்னோவேட்டிவான ஐடியா தான். சேர்ந்தே உட்கார்ந்து சாப்பிடலாம். நான் வைக்கவா? கொஞ்சம் கொஞ்சம் செல்ல குட்டி சீக்கிரம் சர்வ் பண்ணுங்க. நீங்க 1 hour சர்வ் பண்ணா ரொம்ப பசிக்குதுங்க மம்மி டாடிக்கு. செல்ல குட்டி
தேங்க்யூ, ரொம்ப நன்றி. கறி ஸோ பருப்பு குழம்பு, எனக்கு 2 சரியா? உனக்கு ஜாஸ்தி அப்பளம் வேணுமா? அப்படியா? ஏற்கனவே அப்பளம் அள்ளி அள்ளி சாப்பிட்டே இல்ல? ஸோ சபா பால் பாயாசம் ஊத்துறா, அவங்க டாடியும் மகளுமா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஓண சத்யால இது வந்து நேந்திரங்கா சிப்ஸ், அப்புறமா பார்த்தீங்கன்னா பீட்ரூட் கிச்சடி, அப்புறமா பார்க்குறது நீங்கள் கும்பலங்காய் கிச்சடி, என் தோட்டத்தில் விளைஞ்ச கும்பலங்காய். ஸோ கும்பலங்காய் கிச்சடி இது வந்து இஞ்சி புளி ட்ரெடிஷ்னல் ஓண சத்யாவுக்கு நம்ம யூஸ் பண்ணுற கேரளா ஸ்டைல் இஞ்சி புளி நான் பண்ணியிருக்கேன். அந்த கேரளா ஸ்டைல் கருப்பரிசி சாதம் ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஊரை போட்டு குக் பண்ணிங்கன்னா ஈஸியாக குக் பண்ணலாம். நான் இன்னைக்கு குக்கரில் ஈஸியாக குக் பண்ணிட்டேன். நல்ல பால் பாயாசம் இருக்கு, பூசணிக்காய் அல்வா கூட இருக்கு. ஸோ இது எல்லாமே இன்னைக்கு நாங்கள் ஃபேமிலியாக சாப்பிட போகிறோம். ஸோ ஹாப்பி ஓணம் டு எவ்ரிவன். சாப்பிடலாமா? எப்படி பிடிச்சிருக்கா? நல்லா பிடிச்சிருக்கு மாமி, ரொம்ப டேஸ்டியா இருக்கு. பருப்பு குழம்பு செம்மையா இருக்கு. நான் ரொம்ப நிதானமா பண்ணேன், நிதானமா குக் பண்ணேன், அதனால ரொம்ப டைம் எடுக்கு. ஸ்கூல்ல கூட எப்படி செலிப்ரேட் பண்ணுவீங்க யூஷுவலா? நாங்கள் உங்களுக்கு லாஸ்ட் இயர் வைக்கல. லாஸ்ட் இயர் எனக்கு இல்ல இந்த வருஷம் லாக்டவுன்னால வைக்கல. லாஸ்ட் இயர்ல ரொம்ப கிராண்டா செலிப்ரேட் பண்ணுவீங்கல்ல நீங்க ஓணம் ஃபெஸ்டிவல்? எங்களுக்கு ஸ்கூல்ல ரொம்ப பெரிய அத்தைப்பூ பண்ணி வச்சிருந்தாங்க. அதை வந்து பார்க்கறதுக்கு அத்தைப்பூ காம்படிஷன் நடக்குங்களா? அத்தைப்பூ கூட காம்படிஷன் நடக்குங்களா? முன்னாடி வந்துருந்துச்சு, இப்போ நடக்கல. ஒன் மோர். இன்னைக்கு ஆக்சுவலி மார்னிங்லேருந்தே சமையல், தண்ணி குடிக்க கூட டைம் இல்லை. என் குழந்தைங்க 2 பேரும் அவங்க பாட்டி வீட்டுக்கு போயிருந்தாங்களா, அதனால நிதானமாக குக் பண்ண முடிஞ்சுது. அப்புறமா இப்போ தான் அவங்கள லஞ்சுக்காக கூட்டிகிட்டு வந்தோம். ஸோ குக்கிங்னா இன்னைக்கு ரொம்ப டைம் எடுத்தது, நிறைய டிஷ்ஷஸ் பண்ண வேண்டி இருந்ததுனால. ஸோ இப்போ தான் நான் தண்ணி குடிக்கிறேன். சரியா? எப்படி போட்டோமா நீ? சொன்னேன் இது 6 months கடாம இருக்கணும்ல இஞ்சி புளி. டாடி தான் எனக்கு ஃபுல்லா ஹெல்ப் பண்ண தெரியுமா? டாடி ஹெல்ப் பண்ணுங்க. நீ இப்போ வந்து ஹெல்ப் பண்ற, பாட்டி வீட்டுல இருந்து விளையாடிட்டு தானே வந்த. நீ ஃபுல்லா வந்து டாடி தான் ஹெல்ப் பண்ண. நல்லா சாப்பாடு சாப்பிட்ட பிறகுதான் இஞ்சி புளி சாப்பிடணும். அது நம்ம டைஜஷனுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த டிஷ் ஸ்பெஷலாக வந்து ஓணத்துக்கு செய்வாங்க. இந்த எண்ணெயில் உள்ள பலகாரங்கள் அதெல்லாம் சாப்பிட்டு இன்டைஜஷன் வராமல் இருக்கும். இஞ்சி புளி ரொம்ப நல்லது. 6 months வரைக்கும் கெடாமல் இருக்கும். ரொம்ப டேஸ்டியான டிஷ் இது. ஸோ நிச்சயமாக நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து ഓണ സദ്യ ചാപ്പിട്ട് എൻജോയ് பண்ணுங்க. സോ ഈ വീഡിയോ കാണുന്ന എൻ്റെ മലയാളി ഫ്രണ്ട്സ് എല്ലാവർക്കും എൻ്റെ ഓണം വിഷസ് ഞാൻ തെரியപ്പെടുത്തുന്നതാണ്. സോ എല്ലാവരും വീട്ടിൽ ഫാമിലി ആയിട്ട് സന്തോഷമായിട്ട് ഈ ഓണം ആഘോഷിക്കണേ. സോ എൻ്റെ വീഡിയോസ് കാണുന്ന എല്ലാവരും സബ്സ്ക്രൈബ് ചെയ്യണം, ലൈക്ക് ചെയ്യണം, അതുപോലെ ഫ്രണ്ട്സിന് ഷെയർ ചെയ്യണം. സോ വിത്ത് another beautiful video, I'll be back soon. So நன்றி, மீண்டும் சந்திப்போம். ஸோ பால் பாயாசம் ரொம்ப அருமையாக இருக்குது, ரொம்ப டேஸ்டியாக இருக்கு இல்லையா? ரொம்ப டேஸ்டாக இருக்கு. அது ஒன்று தான் திருப்பி சொல்கிறோம். ரொம்ப சுவையாக இருக்குது. சாப்பிடும்போது அப்படியே உமிழ்நீர் இருக்கும். இலக்கணம். பால் பாயசம் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப சுவையாக இருக்கு. நீ சொல்லு பாப்போம்.
ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு விதமா நான் சமைச்சிருக்க ருசி எடுத்து சொல்லுங்க எப்படி இருந்தது. அறுசுவையும் உள்ளது. எல்லா சமையல்களையும் நல்லா சாப்பிட்டேன் இன்னைக்கு. யூஸ்வலா இந்த சில கல்யாண வீட்டுக்கு போனா அப்படியே வலிச்சு நக்கி இந்த இலைய தொடச்சு சபா சாப்பிடுவாங்க. அவியல் சாப்பிடணும். ஹாப்பி ஓணம்.